ராமராமா ஸ்திரவாசரः சனிக்கிழமை 4ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 20ஆம் தேதி சதுர்த்தி திதி கார்த்தால 10 மணி 57 நிமிஷம் வரை. பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மத்தியானம் 12:30 மணி வரை. பின்பு சதய நட்சத்திரம். பிரீத்தி யோகः பாலவகரணம். ராகுகாலः கார்த்தால 9லிருந்து 10:30. யமகண்டம் மத்தியானம் 1:00லிருந்து 3. ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர நாளில் நாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்ன? ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதமும் வரும், வருஷா வருஷமும் வரும். அந்த மாசிகமான ஜென்ம நட்சத்திரத்துலேயும் வார்ஷிகமான ஜென்ம நட்சத்திரத்துலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுத்து. நல்ல காரியங்கள் பண்ணணும், ஆயுஷ ஹோமம் பண்ணணும், பகவத் ஆராதனங்கள் பாகவத ஆராதனங்கள் நிறைய தானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த நாளை வியர்த்தமாக நாம் கழிக்கக்கூடாது. அதுதான். அதாவது மற்ற நாட்களில் நாம் என்ன செயல்கள் பண்ணுவோமோ நல்ல காரியங்கள், அதை விட அதிகமாக கட்டாயம் அந்த நாளில் நல்ல காரியம் பண்ணணும். அப்படி இல்லாமல் டெய்லி ரொட்டீனையே நம்ம அனுசரிச்சிடக்கூடாது. நாம் ஏதோ கேக்கு வெட்டுறோம், பார்ட்டிக்கு போகிறோம், எல்லாருக்கும் ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறோம், சாக்லேட்டு வாங்கி கொடுக்குறோம், அது சாஸ்திரம் சொல்லலை. நிறைய தானம் பண்ணணும்னு சொல்கிறது சாஸ்திரம். உன்னால் முடிஞ்ச தானங்கள் பண்ணு. ஏழைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடு, நல்ல வேத வித்வான்களை கூப்பிட்டு போஜனம் பண்ணி வை, அவளுக்கு ஏதாவது தானம் கொடு, பாடசாலைகளுக்கு போய் தானம் கொடு, முடிஞ்சால் ஆற்றுல ஹோமம் பண்ணு, கோவிலுக்கு போ. இந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ணாமல் ஸ்பெஷலி பண்ணணும். அப்படின்னு ஸ்பெஷலாக நல்ல காரியங்கள் பண்ண வேண்டிய நாட்கள்னு சிலது உண்டு. அதில் இந்த ஜென்ம நட்சத்திரங்கிறது முக்கியமான தினம். இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் சொல்லணும் அப்படின்னா, இந்த விளக்க எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்க வாயால் ஊதி அணைக்கிறது எவ்வளோ பெரிய அபசகுணம். கேண்டிலை ஏற்றி அதை ஏதோ இந்த கேக்குக்கு நடுப்புற குத்தி அதை போய் வாயால் ஊதி அணைச்சி கொண்டாடுறது, இது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். விளக்க அணைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் வாயால் ஊதி அணைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் தவறான செயல். இது நமக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும். கொண்டாடுறோம், பிறந்த நாளை கொண்டாடுறோம்னு சொல்லி மிகப்பெரிய பாவச் செயலை நாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி வாயால் விளக்க ஊதி அணைக்கிறது இதெல்லாம் பண்ணாமல் நிறைய இடத்துல விளக்கை ஏற்றி வச்சு எல்லாரும் பகவானுடைய அனுகிரகத்தை அடையணும்.